நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே இந்த நாளின் தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, நீர் கற்று தந்த ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளின் தியானமும் உடைய சமூகத்தில் பெரிதியாக இருப்பதாக கற்றுத்தாங்க, கடைபிடிக்க கிருபை தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் பரிசுத்தப்படணும், உயர்த்தப்படணும், மகிமைப்படுத்தப்படணும். அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் ஆளுகை செய்யணுங்கிறத குறித்து கடந்த வாரங்களில் தியானித்தோம். இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற காரியம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் அப்படின்னு சொன்னால் உம்முடைய விருப்பம், உங்கள் விருப்பம் பரமண்டலத்தில் ஆண்டோடைய விருப்பம் எப்படி செயல்படுத்தப்படும்? ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தைக்கு எந்த விதமான மறு பேச்சும் இல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை சித்தம் கொண்டார், செய்யணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவர் கட்டளையிடும்போது எந்த எதிர்கேள்வியும் கேட்காம அதை செய்து முடிக்க ஆவியானவர் எழுந்தருளுகிறார், தூதர்களை அனுப்பி செயல்படுத்துகிறார். எல்லா காரியமும் நடக்கு. பரமண்டலத்தில் அதற்கு ஒரு அப்பீல் கிடையாது. அதே போல எங்களுடைய இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொன்னால், பூமியில் ஒருவேளை அரசாங்க காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், திருச்சபையின் காரியங்கள் அதிலெல்லாம் செய்யப்படட்டும்னு நம்ம ஜெபிச்சிரும். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும், அன்றே இந்த நாளை எனக்கு கூட்டி தந்திருக்கீங்க, ஜீவனை தந்திருக்கீங்க, சுகத்தை தந்திருக்கீங்க, இந்த நாளில் வேண்டிய பரிபூரண கிருபையை நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க. இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுதோ, மறுபேச்சு இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல் செய்யப்படும், அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுவதாக. என்னுடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றிலும் செய்யப்படுவதாக. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. என்னுடைய தொழிலின் காரியங்களில் உம்முடைய விருப்பம் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பரிபூரண விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பது தான் அந்த ஜெபம். இந்த ஜெபத்தை இவ்வளோ நாளும் தெரிஞ்சு செய்தோமா, தெரியாமல் செய்தோமா, ஆளோட கூட்டத்தோடு என்ன செஞ்சுருப்போம், கோஷம் போட்டு செய்திருப்போம். ஆனால் நிறைய நேரம் ஆண்டுடைய சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என் பிள்ளை இதுதான் வேணுங்கிறா, இப்படித்தான் நடக்கணுங்கிறா, அப்படிலாம் நம்ம இருதயமே என்ன செய்யும், இல்லை ஆண்டுடைய சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், ஐயோ இதுதான் எனக்கு வேணும், இப்படி தான் எனக்கு இருக்கணும், அப்படிலாம் நம்ம மனசில் என்ன செய்யும் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையிலே கூட எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், என்னுடைய திருமணத்துக்கு பிறகு என்னுடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை. அப்போ இரண்டாவது நான் கன்சீவ் ஆகி இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, எஸ்ஸப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்,
அவரோட நான் அதை குறித்து எப்போல்லாம் என் மனசில் என்ன அறியாமல் ஒரு ஜெபம் பண்ணால் கூட எஸ்ஸப்பா ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு நினச்சி அடுத்த செகண்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை எஸ்ஸப்பா, உங்கள் சித்தத்தின்படி. எனக்கு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது ஆசை, ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படின்னு வேகமாக ஜெபம் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை நம்ம அதிகமாக ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கும் போது, நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம ஆண்டவரை நிர்பந்திக்கும் போது, அது நம்முடைய சுய சித்தத்தை ஆண்டவர் சில நேரம் நமக்கு தந்துடுறாரு. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் முள்ளாக என்ன செஞ்சிடும், மாறிடுது அப்படிங்கிறத நான் ஒரு செய்தியில் நான் கேட்டிருந்தேன். அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஆண்கிட்ட போராடலை, எனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும்னு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசையை ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு நியமித்ததை, நமக்கு தருகிறதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். ஒருவேளை எங்கள் பாப்பாவோட திருமண காரியத்துக்கு முன்னாடி கூட வெளிநாடுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. ஏன்னா எங்கள் சாருக்கு நான் கூட கொஞ்சம் தள்ளி பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அவங்களுக்கு பக்கத்திலே பிள்ளைங்க இருக்கணும், அதுவும் பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. எப்படியாவது இந்த வெளிநாட்டு காரியம் இல்லைன்னு போயிடாதான்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய மருமகன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலையை ரிசைன் பண்ணாமல் தான் வெளிநாடு போனாங்க. வெளிநாடு போய் வேலை கிடைச்ச பிறகு தான் இங்கே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருந்தாங்க. அதே போல் அங்கே போன பிறகு அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்ச பிறகு தான் இந்தியாவில் உள்ள வேலையை பெங்களூரில் பெல்லாரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதை ரிசைன் பண்ணாங்க. ஆனால் என்னுடைய கணவருக்கு எப்படியாவது அது தள்ளி போயிடாதான்னு சொல்லி இவளுக்கு பாஸ்போர்ட் கூட வாங்காமல் அவங்க லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் பாஸ்போர்ட்டு கூட நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு அப்ளை பண்ணோம். ஆண்டுடைய கிருபையினால் பாஸ்போர்ட் கிடச்சி, விசா கிடச்சி, அவள் இன்றைக்கி ஆண்டுடைய அநாதி சித்தத்தின்படி வெளிநாடுக்கு போயிருக்கா. எவ்வளோ காலம் ஆண்டவர் அங்கே இருக்க அவங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறாரோ அவ்வளோ காலம் அவங்க அங்கே இருக்கட்டும், இங்கே வரட்டும். இது ஆண்டுடைய சித்தத்துக்கு. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஆசை அதுதான். நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் நினச்சா போயிட்டு நினச்சா வந்துடலாமே, பார்க்கணுன்னு நினைக்கிற நேரம். அப்போ அடிக்கடி அவட்டையும் சொல்லுவாங்க, நீ இங்கே இருந்திருந்தேன்னா அப்போ நினச்ச நேரம் உன்னை பார்த்துருப்பேனேம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் நான் அப்படி நாங்கள் என்ன செஞ்சோன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அன்றைய உங்கள் சித்தம் இருந்தால், அவங்களுக்கு மருமகை வெளிநாடு போயிருக்காங்க, அங்கே நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும், இவளோட பாஸ்போர்ட் விசா காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடக்கட்டும். அதுக்கப்புறம் தான் திருமண தேதியை நாங்கள் என்ன செய்வோம் குறிப்போம். அவளுக்கு விசா கிடைச்ச பிறகு தான் திருமண தேதியை கூட நாங்கள் என்ன செஞ்சோம், குறித்தோம். அதனால் அவளுக்கு ஒரு திருமண தேதி குறிக்க ஒரு 6 மாதம் பிந்திச்சு. ஏப்ரல் மாதம் நிச்சயம் நடந்தது, நவம்பர் மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்தோம். உங்கள் சித்தை எதுவோ அதுக்கு வாசல் திறக்கட்டும், உங்கள் சித்தை இல்லாததுக்கு வாசலை நீங்கள் அடைச்சி போடுங்க. எங்களுடைய விருப்பம் இல்லை, எங்களுடைய விருப்பம் இது, ஆனால் உங்களுடைய சித்தை எதுவோ அது நடக்கட்டும். ஏன்னா ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம், பரிபூரணம் எல்லாம் உண்டு. நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஆண்டவரை நிர்பந்திக்க கூடாது. அப்போது நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, என்னுடைய வாழ்க்கையிலும் அது செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தீமையை செஞ்சிருவாரோன்னு நம்ம நினைக்கும். நம்ம விருப்பத்துக்கு மாறாக செய்கிறது அது தீமையாக ஆயிரமோன்னு நினச்சி நிறைய நேரம் ஆண்டுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம பயப்படுறோம். அது சத்துரு கொண்டு வரக்கூடிய எதிர்மறையான பயம். ஏன்னா எப்படி நான் ஏற்கனவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னதுல, நம்முடைய தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நாம் அவர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதமான, ஒருவேளை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பை குறித்து கேட்டாலும் சரி, வேலையை குறித்து கேட்டாலும் சரி, எதிர்கால வாழ்க்கையை குறித்து கேட்டாலும் சரி, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல படிப்பு அமையணும், நல்ல வேலை அமையணுங்கிறதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். ஸோ நாம் எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கையை விட, நல்ல வேலையை விட, நல்ல படிப்பை விட ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, யாரோ அதை அறிஞ்சதும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ அவர் நம்ம நினச்சதை விட, நம்ம எதிர்பார்ப்பை விட மேலான நன்மையை, மேலான ஆசீர்வாதத்தை, மேலான கிருபைகளை தான் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா நம்ம பெற்றோராகிய மாம்சத்தின்படி பெற்றோராகிய நாம குறைவுள்ளவங்க. நம்ம அறிந்ததின்படி, நமக்கு முன்னால் காண்கிறதின்படி மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும். ஆனால் நம்ம காணாததையும் இனி வருங்காலத்தில் நடக்க போகிறத, வருங்காலத்தில் செய்ய போகிறது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எது சரியானதோ, எது நேர்த்தியானதோ, எது நீடித்ததோ, எது நித்தியமானதோ அதைத்தான் ஆண்டவர் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும்போது செய்வார். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
ஆதாமை ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு கண்டார். அப்போ அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு யோசித்தார். யோசிக்கும்போது ஆண்டவர் நினச்சிருந்தா ஆதாம் கிட்ட இருந்து ஒரு எலும்பத்தா அப்படின்னு நினச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இருங்க, உனக்கு ஒரு துணை உண்டாக்க போகிறேன், நான் எலும்பை உருவ போகிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுருப்பான்? கட்டாயம் அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தது, ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது, அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதை அவன்கிட்ட சொல்லலை, அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணார். அப்போது அவனே அறியாமல் அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு எலும்பை எடுத்து, அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து எலும்பைத்தான் உருவினார் ஆண்டவர். ஏவாளா படைத்து அவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்க ஒப்பு கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது சில நேரம் எலும்பை உருவுற அனுபவங்கள் மாதிரி சில அனுபவங்கள் காணப்படும். அந்த அனுபவங்களை நம்மளால் ஈஸியாக ஏற்றுக்கலாம். ஐயோ, நான் இதை எப்படி இழக்கையா, எலும்பை நான் இழக்கவா அப்படி என்ன படைச்ச மாதிரி ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கி ஒரு துணையை உண்டாக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நேரம் நம்ம சிந்திச்சிருவோம், பேசிடுவோம். ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு என்று தான் செய்வார். அவனுக்குள்ளேயே அந்த ஏவாளை வச்சிருந்ததுனால அவனுக்குள்ளேருந்தே எடுத்து என்ன செஞ்சார்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இதெல்லாம் ஆண்டுடைய சித்தம். அதே மாதிரி இவளோட அவள் இசைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆண்டுடைய சித்தம். ஸோ அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவளை என்ன செஞ்சார்? உருவாக்குனார். எலும்பை உருவினார், ஏவாளை கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஒரு சில காரியங்கள் நம்ம எலும்பை இழந்தது போல காணப்படலாம். ஆனால் ஏவாளை போல பரிபூரண கிருபையோடு கூட ஆண்டவர் கூடுதலான மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையும் எல்லாவற்றையும் சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், ஒரு பெரிய காரியத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு சின்ன காரியத்தில் நம்ம தவறி போயிடுறவள கூட காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அன்னுதினமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நீங்கள் என்ன நடத்துங்க. ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர் ஓகே சொன்னால் ஓகே. ஆண்டவர் ஓகே சொல்லாத பட்சத்தில் ஆண்டவரே நீங்கள் ஒருவேளை இதை மாறுபாடாக எங்களுக்கு தந்தீங்கனாலும் இல்லை நாங்கள் நினைக்கிறத தாண்டி வேற எதையோ தந்தீங்கனாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஒருவேளை அந்த நேரம் அது குறைவுள்ளதாக காணப்படலாம், ஆனால் பின்னாட்களில் அது மகிமையை தரும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. சில சமயம் சில சிற்றைகள் சில காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் கூட முதல்ல அது தவறானது மாதிரி தெரியும். ஆனால் பின்னாட்களில் ஆண்டவர் அதை அனுமதிச்சாரு, எதற்காக இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தாருங்கிறத நம்ம கண்டுகொள்வோம். ஸோ கடவுள் நமக்கு ஒரு காரியம் செஞ்சால் அது நன்மையானதாக தான் இருக்கும், உயர்வானதாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பை விட அது ஆசீர்வாதமானதாக தான் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தர போதுமானவராக இருக்கார். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒயிட் பேப்பரை போல் ஒரு வெள்ளை பேப்பரில் கீழே கையெழுத்தை போட்டுட்டு அன்றைய உங்கள் கரத்தில் நான் தந்துட்டேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே என்ன செஞ்சுருக்கோங்க? ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டு கரத்தில் நம்ம ஒரு வெற்றுத்தாள் போல் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்களால், எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களால், கிரகிக்கக்கூடாத ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. உதாரணத்துக்கு என்னுடைய வீடை நான் புதுப்பிக்கும் போது என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், திரும்ப திரும்ப ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி வீடு இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு டைல்ஸ் ஒட்டி நம்ம செய்துட்டோன்னா பிள்ளைங்க தூர இடத்துல இருக்காங்க, நமக்கு அடிக்கடி ஒதுங்க வச்சு வேலை செய்ய முடியாது, பிள்ளைகளாலும் வந்து நின்று பார்க்க முடியாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஒரு டைல்ஸை ஒட்டி நம்ம ஒரு 2 லட்சம் மிஞ்சி போனால் ஒரு 3 லட்சத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு வேளை ஒயிட் வாஷ் பண்ணோம்னா இருக்கிற மாதிரியே பண்ணால் ஒரு 1 லட்சம் ஆகும், டைல்ஸ் எல்லாம் ஒட்டி செஞ்சோம்னா கூட 1 லட்சமோ 1.5 லட்சமோ ஆகும். அதுக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஆண்டுடைய கருத்தில் ஆண்டே இதை நான் செய்து முடிக்க எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, இதுக்கு என் மகன் மனசு மருமக மனசு எல்லாம் ஒருமித்து வரணும், ஏன்னா பழைய வீடை நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் வச்சுட்டு ஆண்டு சமூகத்தில் வச்சுட்டு நான் போட்ட திட்டம் ஒரு சின்ன திட்டம்.
ஆனால் என் மகன் வந்து அதை அப்போ ஜெபிச்சுட்டு அவன் ஆண்டர்டையும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஆண்டர் கொடுத்த வாக்கு தத்துவம் அந்த வருஷம் சட்ட வாக்கியம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டக்கூடாது. அப்போ ஒரு சில காரியங்களை குறித்து நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, இந்த பிரதானமாக என் மனசில் இருந்தது இந்த ஒரு காரியம்தான், உலக பிரகாரமான காரியம்னா இந்த ஒரு காரியம்தான். அப்போ இதை நான் வந்து வச்சுட்டு அந்த வார்த்தையை நம்பி என்ன செய்ய ஆரம்பித்தேன், செயல்பட ஆரம்பிக்கும் போது பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் அவன் வந்து இன்னும் நேர்த்தியாக பல காரியங்களை எதிர்பார்க்காம செய்ய ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி ஜெபிச்சுட்டு, ஆண்டவர் இது எனக்கு ஆசை, ஆனாலும் உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும், நாங்கள் ஒரு மனமாக காரியங்களை செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு ஆண்டருடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்க. எதிர்பார்த்திராத காரியங்களை ஒருவேளை நான் சாதாரணமாக ஆசைப்பட்டேன், ஆண்டர் அசாதாரணமாக அந்த காரியங்களை செய்து தந்தார், நேர்த்தியாக செய்து தந்தார். அது மட்டும் இல்லை, நான் நினச்ச காரியம் ஒரு சின்ன காரியம், ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை, நான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கடந்த ஆண்டில் சுதந்திரிக்க ஆண்டவர் வந்து ஒருவேளை இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தாலும் அது என் வாழ்க்கையில் நான் திட்டமிட்டதோ ஒருவேளை திட்டமிட்டு எந்த காரியமும் செய்யப்படலை. ஆனால் ஒவ்வொரு நாளையும் ஆண்டோடைய கருத்தில் ஆண்டரை உந்தன் சித்தம் போல் என்ன நடத்தும் அந்த பாட்டை நான் வந்து என்ன காரியனாலும் எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா அப்படி ஒரு பாட்டு உண்டு. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா. அப்போ ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மனதில் பார வரும்போது அந்த காரியத்தை உள்ள பிள்ளைங்க ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, நான் ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் ஒரு புதிய தீர்மானத்தை நான் எடுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுவேன். ஆண்டவர் நேர்த்தியாக இதுவரைக்கும் நான் நினைத்து பார்த்திராத அளவுக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி எப்படி யோசேப்போட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரோ, தாவீதோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரோ, எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய வம்சத்தை மந்தையை போல் ஆக்கிக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கார். இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உள்ள என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய பரிசுத்தம்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஜெபம் குறைவுள்ளது, என்னுடைய வேத வாசிப்பு குறைவுள்ளது, என்னுடைய பரிசுத்தம் குறைவுள்ளது, என்னுடைய அறிவு குறைவுள்ளது, என்னுடைய ஞானம் குறைவுள்ளது. நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த தயவுக்கு எவ்வளவு வேணும் பாத்திரர் அல்ல, இதுதான் என்னோடது. ஆனால் எல்லாம் ஆண்டுடைய சுத்த கிருபை. ஒன்று செஞ்சேன், ஆண்டே உங்கள் அநாதி தீர்மானத்தின்படி என்ன நடத்துங்க, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, உம்முடைய பரிபூரண சித்தத்தின்படி மட்டும் நீங்கள் என்ன நடத்துங்க ஏசப்பா. என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை உங்கள் சித்தத்துக்கு மாறானதாக இருந்தால் அது என் கண்ணை போல நான் நேசித்தாலும் அதை நீங்கள் எனக்கு அனுமதிக்க வேண்டாம் என் வாழ்க்கையில் அப்படின்னு தான் நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்னமும் என்னுடைய ஜீவன் உள்ள மட்டும் அப்படியே அவருடைய சித்தத்துக்கு அடங்கி இருந்து வாழ ஆசைப்படுறேன். கர்த்தர் மேலான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசித்திராத காரியங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு, கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்திருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னும் அவருடைய நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவாருங்கிற நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அதை போல எப்படி இயேசுவானவர் ஆண்டுடைய சித்தம், சில நேரம் ஆண்டுடைய சித்தங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத மாறுபாடான காரியமாக காணப்படலாம். மரியாளோட வாழ்க்கையில் ஆண்டவர் பிறக்கும்போது மரியாளோட விருப்பம், நான் நிச்சயிக்கப்பட்ட கன்னிகையாக இருக்கேனே, திருமணமான கன்னிகையாக இருந்தால் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி அவள் யோசிச்சிருக்கலாமா. இப்போ நம்மளாக இருந்தால் கூட நம்ம யோசிப்போம். ஆனால் திருமணம் ஆயிட்டா அவள் கன்னிகையின் வயிற்றில் பிறந்தாருங்கிறத என்ன செய்ய முடியாது, அந்த வசனம் நிறைவேறாது. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த வாழ்க்கைக்கு அந்த சித்தத்துக்கு அவளை அர்ப்பணிக்க கிருபை செய்தார். அப்போது அந்த சித்தத்துக்கு அந்த மரியாள் அன்னைக்கு அர்ப்பணித்ததுனால ஒருவேளை கொஞ்ச காலம் அந்த பாடம் அவங்க கட்டாயம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் மகிமையாக அதே அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்ததுனால அந்த மரியாள் என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கே தாயாக புகழப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இயேசுவானவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் முன்ன, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும்னு அவரும் மாம்சத்தில் கதறினார். ஆனால் தேவதூதனை அனுப்பி பலப்படுத்தின ஆவியானவர் பலப்படுத்தின போது, ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு அர்ப்பணித்த போது கொஞ்ச காலம் அந்த பாடு அந்த சிலுவை பாடுல ஆண்டவர் தவிச்சாரு. எந்தவனே ஏனென்னை கைவிட்டீர்னு புலம்புனாரு. ஆனால் மகிமையா உயிர் தெளிந்தாரு. இன்றும் ஜீவனோட சாட்சியா உலகத்துக்கு
எல்லாம் அதிபதியாக அவர் சிறந்து ஒரு நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போய் இன்னைக்கும் அவர் அவருடைய நாமம் போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அதை கொஞ்ச நேரம் அது நமக்கு ஒரு சிலுவையாக சுமக்க முடியாத பாரமாக நம்ம மனசுக்கு தோணலாம். ஆனால் ஆண்டோடைய சித்தம் அது நன்மையானது, பரிபூரணமானது, அழியாத ஆசீர்வாதத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது. எல்லா சஞ்சலமும் தவிப்பையும் ஒருவேளை ஆண்டோடைய சித்தத்தை குறித்து, ஐயோ நான் இப்படி ஆசைப்படுதேனே, என் பிள்ளை இப்படி ஆசைப்படுதேன், மாறுபாடாக நடந்தால் உறவினர் மத்தியில் நான் வெட்கப்பட்டுருவனோ, நான் அந்த காலேஜில் இடம் கிடைச்சாதான் எனக்கு மரியாதையோ மதிப்போ, இந்த இடத்துல நான் சம்மந்தம் பண்ணாதான் எனக்கு மரியாதையோ மதிப்போ, அப்படின்லாம் நம்ம உலக பிரகாரமான ஸ்டேட்டஸையும் கௌரவத்தையும் எதிர்பார்த்து நம்ம நிறைய நேரம் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் பயப்படுகிறவங்களா காணப்படுதோம். ஆனா மரியாளோ இயேசு கிறிஸ்துவோ அந்த அவமானத்துக்கோ நிந்தைக்கோ பயப்படாம ஆண்டோடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால ஒருவேளை அந்த வழி மாறுபாடானதா உலகத்துக்கு காணப்படலாம். ஆனால் உன்னதர் நமக்கு நியமித்த வழியில் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம போகும்போது கொஞ்ச காலம் அது நமக்கு என்னதான் தெரியும், ஆனால் அழியாத மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கும் வாக்கு பண்ணோம், நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும். ஸோ அவருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆனால் அதை தாண்டி சில நேரம் நம்முடைய சுய சித்தத்துக்கு நம்ம பிடிவாதமாக நிற்கும்போது எப்படி அன்றைக்கு சாராள் தன்னுடைய சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து ஆபிரகாமையும் அந்த சுய சித்தத்துக்கு உட்படுத்தினாலோ, அன்னைக்கு இஸ்மவேல் என்ன செஞ்சான், அந்த குடும்பத்தில் பிறந்தான். அது கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறானது. கர்த்தருடைய சித்தத்துக்கு பொறுமையாக காத்துறாம, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையாக காத்துறாம தங்களுடைய சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்ததுனால இஸ்மவேலுங்கிற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் என்ன செஞ்சிச்சு, தோன்றிச்சு. அதே போல தான் சில நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம போராடும் போது வீலையாம் சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபிக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான், புறப்பட்டு போனான். ஆனால் ஆண்டவர் அவனை சபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை, ஆசீர்வதிக்க தான் செஞ்சாரு. ஆனால் அது நிமித்தம் அந்த பீலையாம்ங்கிற தீர்க்கதரிசி தன்னுடைய மேன்மையான இடத்தவே இழந்து போனான். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதை ராஜாவா ஏற்படுத்துறது தான் ஆண்டோடைய சித்தமா இருந்துச்சு. தாவீது தான் இஸ்ரவேலோட முதல் ராஜாவா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு காத்திருக்க முடியாம இஸ்ரவேல் ஜனங்கள் போராடினதுனால சவுல முதல் ராஜாவா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் அவங்களுடைய சுய சித்தம். அந்த மனுஷரோட சுய சித்தத்துக்கு நம்ம பிடிவாதமா போராடும் போது ஆண்டவர் அநேக நேரம் என்ன செஞ்சுட்டாருன்னா நம்ம சுய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துருந்தாரு. அப்படி சுய சித்தத்தினால ஆண்டவர் அல்லத்தட்டுதை நம்ம அந்த நேரம் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் பயந்து இதை நம்ம செஞ்சாதான் நம்மளோட பேரும் நம்மளுடைய கௌரவமும் நிலைநிறுத்தப்படும் நினைச்சிட்டு நம்ம நிறைய காரங்களை செய்து காட்டுறதோம். எல்லாருக்கும் ராஜா இருக்காங்க, எங்களுக்கும் ராஜா வேணும், அப்படிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை. அதுதான் சாராளோட அங்கலாய்ப்பு. அதே மாதிரி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையில குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு நிந்த அவமானம். அப்போ எப்படியாவது நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், அவளால் அடிமை பண்ணாலாவது என் வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாராள் அடிமை பண்ண கொடுத்தா. அன்னைக்கு வழக்கத்தின்படி செய்யறது தான் அதெல்லாம். ஆனா நாம உலகத்தார், அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல. உலகத்தை போல சிந்திச்சு, உலகத்தை போல யோசிச்சு, உலகத்தை போல செயல்பட நாம் அழைக்கப்பட்டவர் அல்ல. உன்னதருடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவங்க. நமக்கு தான் இப்படி ஒரு ஜெபம் என்ன செஞ்சிருக்காது, ஒரு ஆவியானவர் கற்று தந்திருக்கிறாரு. பரமண்ட வேற எந்த ஒரு இதுலையும் இப்படிதான் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு நல்ல ஜெபத்தை ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்தை செய்யும் போதெல்லாம் கருத்தை உணர்ந்து நம்ம செய்வோம். அந்த ஜெபத்தை செஞ்சுட்டு வெளியில அடுத்தால நம்முடைய சுய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு விதைச்ச விதையே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், எடுத்துக்கு நம்மளே நம்ம கையால கிண்டி வெளியே போட்டுருந்தோம். ஸோ ஒரு நாள் அது முளைக்க போறதில்லை, பலன் தரப்போறதில்லை. ஸோ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிச்சாலும், எந்த காரியம் நம்மளை பாரப்படுத்தினாலும், ஆண்டவரே இதுல என்னோட ஆசை இது இருக்கு ஏசப்பா, இது உங்க சித்தமா இருந்தா செய்யப்படட்டும், உங்க சித்தம் இல்லைன்னா இந்த வாசல் திறக்கப்பட வேண்டாம், உங்க சித்தம் எதுவோ அதுக்கேற்ற வழியை திறங்க, அந்த வழியில சந்தோஷமா முன்னேறி செல்லக்கூடிய மனநிலையை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம்.
தொலைவோ நேர்சமனாம் நின்பழியோ சிறு தூரமோ மா தொலைவோ எவ்வித துயர்கடலோவும் பிள்ளை எந்தன் வாழ்வதிலோ எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை. அன்பு தகப்பனே, உடைய கரங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முக்காலத்தையும் உணர்ந்த தகப்பன், எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஏசப்பா. நீர் எங்களை ஏற்ற விதத்திலே நடத்துகிறீர் என்பதை அறிந்து உடைய பரிபூர்ண சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருந்து எங்களுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் பயன்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.